மோடி அமித்ஷா ஆகிய 2 பேருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை மரணடியை கொடுத்திருக்கிறது. மகாராஷ்டிரா, குறிப்பாக மகாராஷ்டிராவில் எத்தனையோ கட்சிகளை உடைத்து 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 ஆட்சியை பிடித்த பாஜகவுக்கு முதல் முறையாக ஒரு கட்சியினுடைய இணைப்பு என்பது மிகப்பெரிய கலகத்தை கொடுத்திருக்கிறது. நீங்க மகாராஷ்டிராவுக்குள்ள வந்து இங்க இருக்கக்கூடிய வளங்களை குஜராத்துக்கு கொண்டு போக பார்க்கிறீர்களா என்கிற குரல்கள், கலகம் அப்படிங்கிறதும் அதற்கு எதிராக மிக ஒரு எழுச்சி பேரணியையும் நடத்தி காட்டியிருக்கிறார்கள் உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும். இது ஒரு பக்கம் அப்படின்னா, குஜராத் முதலாளிகளுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு மகாராஷ்டிரா தான் கிடைத்ததா அப்படிங்கிறதுல தொடங்கி இதே வேலையை நீங்கள் தமிழ்நாட்டிலையும் மேற்கு வங்கத்திலும் செய்துவிட முடியுமா என்கிற கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார் ராஜ் தாக்கரே அவர்கள். என்ன நடந்தது மகாராஷ்டிராவில்? அடுத்தடுத்து பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு ஆளக்கூடிய மாநில அரசே சட்டமன்றத்தில் நாளைக்கு என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சிக்கலுக்குள், குழப்பத்திற்குள் மாட்டியிருக்கிறது என்கிற செய்திகள் வந்திருக்கிறது. இதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வரோன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. மகாராஷ்டிராவிலிருந்து வரக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது பாஜகவுக்கு ரொம்ப நல்ல செய்தியாக இல்லை அப்படின்னு தான் இல்லை கடந்த ஒரு வாரமாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் நேற்றைக்கு அதனுடைய உச்சம் ஒரு வெற்றி பேரணியை உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே மேடையில் ஏறி நடத்தி இருக்கிறார்கள். சுமார் 19.5 ஆண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேடை கொடுத்துருக்கக்கூடிய கெஸ்டர் இருக்குல்ல, முழுக்க முழுக்க மராத்திக்காகவும் மராத்தி மொழிக்காகவும் மகாராஷ்டிராவினுடைய பெருமையை பாதுகாப்பதற்கும் நாங்கள் எங்களுடைய சண்டைகளை மறந்துவிட்டு ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்கள். பாஜகவை நோக்கி சரமாரியான கேள்விகள், குறிப்பாக முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ், அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, இவர்களை நோக்கியும் கடுமையான விமர்சனங்கள் போயிருக்கிறது. அதில் தான் மாலை மலரினுடைய செய்தியை பார்ப்போம். தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க முயற்சி செய்து பாருங்கள் அப்படின்னு உத்தவ் தாக்கரே பேசியிருக்கக்கூடிய அந்த செய்தி விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, நீங்கள் அவர் சவால் விடுறாரு, நீங்கள் இந்த ஹிந்தியை கொண்டு வந்து மகாராஷ்டிராவுக்குள்ளே நாங்கள் பேசணும்னு எதன் அடிப்படையில், என்ன தைரியத்தில் உள்ள விடுறீங்க? ஒன்று. ரெண்டாவது, எங்கள் பிள்ளைகள், மராத்தி மண்ணின் பிள்ளைகள் எதற்காக கட்டாயம் ஹிந்தி படிக்கணும்னு ஒரு சர்க்குலரை நீங்கள் போடுவீங்க? அப்போ இது யாருக்கான அரசு? எங்கள் பிள்ளைகள் என்ன மொழியை படிக்கணும், எதுக்கு 3வது மொழியை படிக்கணுங்கிற கேள்விக்கு இன்றைக்கு மகாராஷ்டிரா நகர்ந்திருக்கிறது. மராத்திய உணர்வாளர்கள் இறங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம அதனுடைய நீட்சியாக தான் இதை பார்க்கணும். ஏன்னா இவங்க ஒன்று சேர்ந்துடக்கூடாதுன்னு பாஜக கொண்டு வந்த சட்டத்தை நிறுத்தி வைப்பதாக தேவேந்திர ஃபட்னாவிஸ் அறிவித்தார். ஆனால் அதை விட முக்கியமாக அந்த சட்டத்தை நிறுத்தி தான் வச்சுருக்கிறீங்க, அதை ரத்து பண்ணலை என்றால் திரும்பவும் பின்வாசல் வழியாக இந்த சட்டத்தை கொண்டு வந்து மகாராஷ்டிரா பிள்ளைகளை ஹிந்தி படிக்க வைப்பது தான் உங்கள் நோக்கம் அப்படின்னுட்டு இப்போது நிறுத்தி வைத்தது எங்களுக்கான வெற்றின்னு நேற்றைக்கு அந்த அரசியல் பேரணி அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிகழ்ச்சியான காட்சிகள். உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் இணைந்து பிரகடனம் செய்திருக்கிறார்கள். ஒன்று, சுப்ரியா சூலே அதில் கலந்துக்கிட்டு, தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் கட்சியினுடைய இன்றைக்கு மக்களவையில் எம்பியாக இருக்கிறார். அவங்க தான் அங்கே சரத்பவாரினுடைய அரசியல் வாரிசாக இருக்கிறார். அவங்க வந்து ஆதித்யா தாக்கரேவையும் அமித் தாக்கரேவையும் கொண்டு போய் நிற்க வச்சு கைகளை இணைக்கக்கூடிய அந்த முயற்சி அப்படிங்கிறதுல முன்னின்று இருக்கிறார்கள். ஸோ மராத்தியினுடைய பெருமையை நாங்கள் பாதுகாப்போம். யார்கிட்ட இருந்து? பிஜேபி கிட்ட இருந்து. ஆளுங்கட்சியாகிய பாஜக, மத்திய மாநில அரசுகளில் ஆளுங்கட்சியாக இருக்கும் டபுள் என்ஜின் பாஜகவுக்கு எதிராக இந்த பிரகடனம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. பாஜக பொது எதிரி. இதில் கூட துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டேங்கிறதுனால இவங்க 2 பேரும் இணைந்து ஷிண்டேவுக்கான சவாலை எடுத்து விடுகிறார்கள். இது போக 3வது ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, துணை முதலமைச்சர், 2வது துணை முதலமைச்சர் சரத்பவாரினுடைய தம்பி மகனான அஜித் பவார் அவர்கள் சகோதரர் பையன். அதனால் சுப்ரியா சூலே அங்கே போயிட்டு எங்கள் அண்ணனுக்கும் பாடம் சொல்லித்தர வேண்டியிருக்கு அப்படின்னு அவங்களும் அதில் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு புள்ளியாக இருக்கிறது. எனவே மகாயுத்தி அரசுக்கு எதிராக மராத்தி மண்ணில் இன்றைக்கு மிகப்பெரிய உரிமை போர் அப்படிங்கிறது வெடித்திருக்கிறது. அவங்க உதாரணத்துக்கும் கூட தமிழ்நாட்டையும் மேற்கு வங்கத்தையும் கையில் எடுக்கிறார்கள். அதாவது ஸ்டாலினும் மம்தா பானர்ஜியும் அவங்களுடைய ஆன்டி பிஜேபி ரெட்டோரிக்கை கூர்மைப்படுத்துவது என்பதாக அதை கையில் எடுத்திருக்கிறது மகாராஷ்டிராவினுடைய களம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. இதில் என்ன அப்படின்னா, இதில் அடுத்ததாக உத்தவ் பேசிய அந்த ஒரு சீனை பார்க்குறோம். அவர் வந்து கட்டர் அப்படிங்கிற மாதிரியான, துரோகி அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதே போல் ஜெய் குஜராத் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் என்று புஷ்பா படத்தில் வந்த ஒரு வசனத்தை பேசி, அதே போல் இன்றைக்கி
அவர் பேசியிருக்கார் அப்படின்னு பாருங்கள். புஷ்பா ரெஃபரன்ஸு அல்லு அர்ஜுன் எங்கே வரைக்கும் போயிருக்கார். இந்த பீகார்லலாம் அவருக்கு மிகப்பெரிய புஷ்பா 2 லான்ச்சுக்கு ஆடியோ ட்ரெய்லர் மூவி ஆடியோ ரிலீஸ்க்கோ இதுக்கோ அவ்வளோ பெரிய கூட்டமெல்லாம் கொடுச்சு. அதுக்காக அல்லு அர்ஜுன் தான் ஓட்டு போடுவாராங்கிறது வேறு. பட் அந்த இடத்துல அந்த படத்தினுடைய வசனத்தை சொல்லி எந்த அளவுக்கு அதை கனெக்ட் பண்ணுவதற்காக அவர் போயிருக்காருங்கிறத பார்க்கணும். இதற்கு இந்த பேரணிக்கு ஒரு நாள் முன்பாகத்தான் அந்த மிக மோசமான ஒரு சம்பவம் நடந்தது. மகாராஷ்டிரா மராட்டியர்கள் அதை அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க. என்னென்னா, அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்கிறார். உள்துறை அமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு விழா நடக்கிறது. அதில் பேசக்கூடிய துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே ஜெய் மகாராஷ்டிரா என்று சொல்லிவிட்டு ஜெய் குஜராத் என்றும் சொல்லுகிறார். இப்போ இதுதான் சிக்கலாது. பக்கத்து ஸ்டேட்டு வாழ்கன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அப்போ குஜராத் அப்படிங்கிறத நீங்கள் வழக்கமாக பெரும்பாலும் சொல்லும்பொழுது நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்க, இப்படி ஒரு ஆர்டரில் போகும். ஸ்டேட்டுக்கு அப்புறம் இப்போ பாஜகவினரே தமிழ்நாடு அப்படி வளர்க அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு அடுத்தது பாரதம் வாழ்க இப்படி தான் ஏதாவது சொல்லுவாங்க. அப்போ அதன் அடிப்படையில் அந்த ஹைராக்கி முதல்ல அவருடைய தொகுதி, அடுத்தது அவருடைய மாநிலம், அடுத்தது நாடு, இப்படி போகும்னா மகாராஷ்டிராவுக்கு ஜெயின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குஜராத் ஜெயிங்கிறீங்க. ஏன்னா இதை விட அது பெருசுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களான்னு ஒரு கேள்வியும். குஜராத் வாழ்கன்னு மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் துணை முதலமைச்சர் எதற்கு சொல்ல வேண்டும்? ஏன்னா மேடையில் அமித்ஷா இருக்கிறார். நீங்கள் அமித்ஷா தான் உங்களுக்கு இந்த கட்சியை உடச்சி இழுத்து கொண்டு வந்து முதலமைச்சராக வச்சுருந்து இப்போ துணை முதலமைச்சராக வச்சுருக்காருங்கிறதுக்காக உங்களுடைய முதலாளியை சந்தோஷப்படுத்த, இந்த வார்த்தை உத்தவ் பயன்படுத்துகிறார், உங்கள் பாஸை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த வேலையை நீங்கள் செய்வீங்களா என்று உத்தவ் தாக்கரே கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அது இஸ் திஸ் ஹவு ஹீ ஷோஸ் ரெஸ்பெக்ட்ஸ் ஃபார் மராத்தி அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் முதலாளியை சந்தோஷப்படுத்த நீங்கள் குஜராத் வாழ்க என்று சொன்னால் மராத்திக்கான மரியாதையை, சுயமரியாதையை நீங்கள் எப்படி பாதுகாக்க முடியும்? ஆட்சியில் இருந்து என்ன பிரயோஜனம் என்பதாக அந்த நரேட்டிவ் செட் ஆகிறது. ஸோ இதுதான் இப்போ பாஜகவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கிறது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய மண்ணில் ஆர்எஸ்எஸ்ஸை விடவும் மிக தீவிரமாக அவங்க 100 வருஷம் ஆனாலும் கூட சிவசேனாவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்ஸை மலைச்சு பார்க்கக்கூடியதாக இருந்தது. எந்த அளவுக்குன்னா, சிவசேனா ஆட்சியை பிடித்து பாஜகவை துணை முதலமைச்சராக சரி இருந்துக்கோங்கன்னு கொடுக்கக்கூடிய அளவில் தான் உங்களுக்கு 90களில் அப்படி ஒரு உச்சத்தை சிவசேனா தொட்டு இருந்தது. ஏன்னா அவங்க மராத்தி ஹிந்துத்துவா பேசினாங்க அப்படின்னா பக்கத்தில் பிஜேபி நிற்க முடியாது. இந்துத்துவாவை அவர்கள் கையில் எடுத்தால் இவர்களை விட மிக தீவிரமாக பேசுவார்கள். அதனோடு சேர்த்து இப்போ என்னென்னா, சிவசேனாவை நீங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்னு சொல்ல முடியாது. பேரே சிவசேனா, சிவனுடைய சேனைன்னு வச்சுக்கிட்டு எங்களுக்கு நீங்கள் இந்துத்துவா சொல்லி தரீங்களான்னு அடிப்படையில் நீங்கள் அந்த கவுண்டர் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் மராத்தின்னு எதிராக நீ செயல்படுறன்னு பிஜேபிக்கு எதிராக அவங்க கார்டு எடுத்தால் எதிர்க்க பாஜக கிட்ட தடுப்பதற்கு எந்த விதமான வெப்பனும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கார்டே இல்லைங்கிறதுனால தான் இப்போ அவர்கள் இந்த சிக்கலுக்குள் போய் மாட்டியிருக்கிறார்கள். கருத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்காரர்கள் அவசரப்பட்டு எந்த கருத்தையுமே சொல்லலை. நீங்கள் ஹிந்தி படிக்கலாமா கூடாதாங்கிறதுல ஏதாவது சொன்னீங்கன்னா அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நேற்றைக்கு சில கடைகள் எல்லாம் தூக்கி கல்லை விட்டு அடிக்கக்கூடிய காட்சிகள் வருகிறது. ஏன்னா அங்கே மராத்தி நான் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க அந்த ஓனர்கள் சொன்னதற்காக இவங்க போய் இதாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி போய் அடிக்கிறது, உடைக்கிறது இது சொல்யூஷன் அல்ல. நீங்கள் அதை சட்டத்தின் மூலமாக கொண்டு வரணும். அந்த கல்லை விட்டு அடிக்கிறதுங்கிறது, தொழிலை காலி பண்ணுறதுங்கிறது வழி கிடையாது. அதை ராஜ் தாக்கரேவனுடைய கட்சியினர் தான் செஞ்சுருக்காங்க. பட் அதை தாண்டி பெரிய டிபேட்டாக நம்ம வரும்போது ஹிந்திக்கு எதிராகங்கிறது கூட இல்லை, ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நீங்கள் மொழியை இந்தியை கொண்டு எல்லா மாநிலங்களிலும் திணிப்பதற்கு எதிராக ஒரு ஒருங்கிணைந்த தேசிய அளவிலான கூட்டமைப்பை உருவாக்குவதற்கான நேரம் வந்திருக்கிறதோ அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ராஜ் தாக்கரே அவர்களே பேசியதை போல், உத்தவ் தாக்கரே பேசியதை போல் தமிழ்நாடு, மேற்கு வங்கம் அப்படின்னா ஆப்வியஸாக அதில் நீங்கள் கர்நாடகாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ அவங்க மகாராஷ்டிரா ஒரு ஸ்டேட்டாக வராங்க. இது போக எங்கெங்கெல்லாம் இருக்கிறது, எந்த மாநிலங்களிலெல்லாம் ஹிந்தியினுடைய ஆதிக்கம் இருக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் சவுத்துலேயே அதுக்கான ஒரு கன்ஃபெடரேஷனை கொண்டு வர முடியுமா என்பது குறித்து யோசிக்க வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கிறது. ஆப்வியஸ்லி தெலுங்கானா உள்ளே சேர்க்கலாம், ஆந்திராக்குள்ளேயும் நீங்கள் உள்ளே போகலாம். சந்திரபாபு நாயுடு நீங்கள் 10 மொழி படிங்கன்னு அவர் வேறு விதமாக இப்போ பேசிட்டார். கடந்த காலத்தில் அவர் என்ன பேசினாருங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ கூட்டணி நிர்பந்தத்தை விட்டுருங்க. அட்லீஸ்ட் எதிர்கட்சிகளையாச்சும் உள்ளே கொண்டு வரக்கூடிய அந்த முயற்சியை நாம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். இதை விட மிக முக்கியமாக பாஜக அஞ்சுவது, ஏன்னா இன்னும் அங்கே 4.5 வருஷத்துக்கு ஆட்சி இருக்குது.
ஆனால் இவங்க ஒன்று சேர்ந்தவர்கள் நாளைக்கு சட்டமன்றத்திலிருந்து அத்தனை சிக்கல்களையும் ஒன்றாக கையில் எடுத்தால் சட்டமன்றமே நடக்க விடாத அளவுக்கு சூழல் போகும். நேற்றைய அந்த பேரணி, வெற்றி பேரணி அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுத்திருக்கிறது. இன்னும் 2.5 மாதங்களில் அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்றத்திற்கு தேர்தல் வர இருக்கிறது. ஊராட்சி மன்றம் நம்ம சொல்கிறோம், அங்கே இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சி இந்தியாவிலேயே மிக பழமையான முனிசிபல் கார்பரேஷனில் ஒன்று. அங்கே இருக்கக்கூடிய பிஎம்சி, பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் நம்ம சொல்லிக்கிட்டாலும் அது பாம்பேங்கிறதுனுடைய பழைய பெயர் இருக்கும். ஸோ அந்த கார்பரேஷனில் நீங்கள் ஒரு அந்த கார்ப்பரேஷனுடைய பட்ஜெட் இருக்குல்ல, ஆண்டுக்கான அவங்களுடைய நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டு, நீங்கள் அதை வச்சு வடகிழக்கில் குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு 5 ஸ்டேட்டோட மொத்த பட்ஜெட்டையும் சேர்த்தா இந்த மாநகராட்சியில் அவ்வளோ பட்ஜெட் இதுக்கு வரும். ஒதுக்கீடுலேருந்து, நிதி ஒதுக்கீடுலேருந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இடமாக அந்த பிஎம்சி இருக்கிறது. இந்த பிஎம்சிக்குள்ளே உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் இணைந்து தேர்தலை சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் எதிரில் இருக்கக்கூடியவர்கள் காலியாவதற்கான எல்லா வாய்ப்புகளும் சர்வ நிச்சயமாக வருகிறது. இப்போ இதில் சரத்பவாரும் போய் நேற்றைக்கு சுப்ரியா சுலேவும் போனதுனால அவர் இவங்களோட சேர்ந்து ஜாயிண்ட் அடிப்பதற்கான ஒரு வேலையை பார்க்கிறாரோங்கிற ஒரு விஷயமும் கிரியேட் ஆகுது. இது போக காங்கிரஸ், ஏன்னா உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தனித்து போவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது எல்லாரும் பெரும்பாலும். அப்படி காங்கிரஸ் பிரிஞ்சு போனாலும் கூட இந்த பக்கம் ஆளுங்கட்சி கூட்டணியிலேயே 3 கட்சிகளும் தனித்தனியாக பிரிவதற்கான வேலைகளை தொடங்கி இருக்கிறார்கள். அதாவது ஒரு கூட்டணி அரசு தான், ஆனால் உள்ளாட்சி மன்றத்தில் பிரிச்சுக்க வேண்டாம். ஏன்னா இப்போ நீங்கள் கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு சொந்த கட்சிக்காரனை இருக்கிற 250 சீட்டில் தம்பி நம்ம 100 நிற்கிறோம், மீதி 150 கொடுத்துருவோன்னா அவன் கவுன்சிலராக அடுத்த 5 வருஷத்துக்கு அவனுக்கு சம்பாத்தியம் இல்லைன்னா அவன் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு வேலை செய்ய மாட்டான். அதனால் பிரிஞ்சே நின்றவன் முடிகிறவன் ஜெயிச்சு உள்ள அரசியலை பார்த்துக்கன்னுட்டு கூட்டணி கட்சிக்கு நீ நிற்கவே நிற்காதுன்னு சொன்னால் போட்டி வேட்பாளராக நிற்க தான் போகிறாங்க. ஏன்னா ஊராட்சி மன்றங்கிறது அவங்களுடைய கட்டுப்பாட்டில் அடிப்படையில் தொண்டர்கள் கட்டமைப்பு தான். எனவே ஆளுங்கட்சி கூட்டணியாக 3 கட்சி சேர்ந்து ஆட்சி அமைச்சாலும் 3 கட்சியும் தனித்தனியாக சந்திக்கிறது. ஷெண்டே தனியாக போகிறார், அஜித் பவார் தனியாக போகிறார், ஃபட்னாவிஸ் தனியாக போகிறார். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் களம் எக்கு தப்பாக பிரிஞ்சு சிதறக்கூடிய சூழலில் உண்மையான பலப்பரீட்சையாக ஒருவேளை அதை கைப்பற்றக்கூடிய இடத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மிகப்பெரிய செய்தியை சொல்லும். அடுத்த 4.5 ஆண்டுகளுக்கும் நீங்கள் உள்ளுக்குள்ள ஊராட்சி மன்ற அமைப்புகளில் தொடங்கி எல்லாவற்றிலும் மிகப்பெரிய நெருக்கடி உருவாகுங்கிறதுனால பாஜக இதை கொஞ்சம் அச்சத்தோடு தான் பார்க்கிறது. இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி நகரப்போகிறது, மொழி வாரியாக குறிப்பாக ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு கன்ஃபெடரேஷன் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள், அதற்கான உரையாடல்கள் வரும் நாட்களில் எடுக்கப்படுமா? ஒருவேளை மம்தாவும் ஸ்டாலினும் 26 குறி வைக்கிறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அதை முடித்த பிறகாச்சும் அப்படி ஒரு முயற்சியை 29 நோக்கி எடுப்பார்களா அப்படிங்கிற பல கேள்விகள். அதனுடைய அப்டேட்ஸ் எப்படி வருதுங்கிறத பொறுத்து நம்ம சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.